ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, நீ எவ்வளவு சம்பாதித்தாய் என்பதை விட எவ்வளவு சந்தோஷமாக நீ இந்த வாழ்க்கையை கடந்து வருகிறாய் என்பதுதான் மிகவும் அவசியம். சிறுவராக இருந்தாலும் சரி, பெரியவராக இருந்தாலும் சரி, யார் உன்னை கேவலப்படுத்தும் வார்த்தைகளை சொன்னாலும் என்னிடம் சொல். நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன். வீணாக உன் மனதை போட்டு நீ வருத்தி கொள்ள வேண்டாம். அது உனக்கு அவசியமும் இல்லை. உன் தன்மானம் குறையும் இடத்தில் நீயும் பேசலாம். நீ பேசாமல் இருந்தால்தான் மிகவும் தவறு. யார் என்ன வசைச்சொல் சொன்னாலும் அடுத்தவரிடம் நீ வெளிப்படுத்தும் அந்த முகமலர்ச்சியானதுதான் அவர்களுக்கு நீ தரும் பரிசாக அமையும். இன்று உனக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்றால் நாளை உனக்கு வெற்றி உண்டு. நாளை இல்லை என்றாலும் இன்னொரு நாள் நிச்சயம் உண்டு. இதற்கெல்லாம் புலம்பி தள்ள வேண்டாம். நாட்கள் தள்ளித்தான் போகுமே தவிர எதுவும் உனக்கு கிடைக்காமல் போகாது. உனக்கென்று உள்ளது உன்னை நிச்சயம் தேடி வரும். அதனால் யார் மீதும் வெறுப்பை காட்ட வேண்டாம். எதுவும் இங்கு மாறிவிடப் போவதும் இல்லை. அதனால் அமைதியாக கடந்து வா. நடப்பது நடக்கட்டும். 1000 வெற்று வார்த்தைகளை விட அமைதியை கொடுக்கும் ஒரு சொல் போதும் அவர்களுக்கு. எப்பொழுதும் நான் ஒரு அதிர்ஷ்டசாலி, மகிழ்ச்சியான பிள்ளை, ஆரோக்கியமான மற்றும் நான் ஒரு வெற்றிகரமான நபர் என்று உனக்கு நீயே சொல்லிக்கொள். ஒவ்வொரு நாளும் இப்படி நீ தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது வெற்றி வாய்ப்புகள் உன் முன் தோன்ற ஆரம்பிக்கும். இதுதான் பிரபஞ்சத்தின் நியதி. அளவற்ற ஆற்றல், பெரும் ஊக்கம், அளவு கடந்த தைரியம், அளவில்லாத பொறுமை, இதையெல்லாம் இனிதான் உனது வாழ்க்கையில் மிகவும் அவசியம். வெற்றி உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இதையெல்லாம் நீ பின்பற்றித்தான் ஆக வேண்டும். நான் உனக்கு ஏற்கனவே கூறியது போல் இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றல் சக்தி உன்னுள் நிரம்பி உள்ளது. அதனால் இந்த பிரபஞ்சத்தில் முடியாதது என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. நானும் பிரபஞ்சமும் ஒன்று. மிக பெரும் செல்வ செழிப்பு எனக்கு நிச்சயம் வந்து சேரும் என்று உணர்வு பூர்வமாக தெளிவாகவும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இரு. உனக்கு வெற்றி கிடைத்தது போன்ற காட்சிகளை உன் முன் கொண்டு வா. நீ நினைத்ததை அடைய ஒரு மந்திர வார்த்தையை கூறுகிறேன், கேள். ஓம் சரவண பவ என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இரு. அதுவும் இன்று கந்தருக்கு உகந்த சஷ்டி நாளாகும். ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை தொடர்ந்து நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே இரு. உனக்கு ஒரு தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்போகிறேன். அதை நீ நேர்மையாக உழைத்து முன்னேறி வாழ்க்கையில் மேன்மேலும் சாதனைகள் புரிய வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசையும் கூட. நேர்மை தவறாமல் வாழ்பவர்களை விட நேரத்திற்கு தகுந்தாற்போல் வாழ்பவர்களே இங்கு நிம்மதியாய் வாழ்கிறார்கள். ஆனால் என் பிள்ளை, நீ அப்படி இல்லை. நேர்மையாக உழைத்து அதில் வரும் பணத்தை கொண்டு உன்னால் முடிந்த தானத்தை செய்து வா. அது உன் பணத்தை பன்மடங்காக்கும் என்று பலமுறை உன்னிடம் சொல்லியுள்ளேன். இதனையெல்லாம் பின்பற்றி வா. நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய். நீ செல்லும் பாதையில் சில சமயங்களில் துன்பமும் இன்பமும் மாறி மாறிதான் வரும். அந்த நேரங்களில் நீ விழிப்பிதுங்கி நிற்கக்கூடாது. போகும் பாதை தெரியவில்லையே சாயப்பா என்று எந்த ஒரு இடத்தினிலும் தேங்கி நின்று அழவும் கூடாது. எதுக்கும் கலங்கவும் கூடாது. அதற்காகத்தான் நான் உன்னை தயார் செய்து வருகிறேன். நான் உனக்கு இப்பொழுது கொடுக்கும் கஷ்டங்கள் நிரந்தரமானவை அல்ல. உனக்கு தேவையானதை நீ தேடி பிடிப்பதும் உன்னோட பொறுப்பு தானே. இதுவரை நீ பார்த்த உனது தோல்விகள் உனக்கு நிச்சயம் வழிகாட்டும். ஆனால் அதையே உன் வழித்துணையாக கொள்ளாதே.
நேற்று முடிந்தது, நாளை நிச்சயம் வரும். இன்று என்ன செய்ய போகிறாய் உன் வளர்ச்சிக்காக என்பதை யோசி. உன் பேச்சும் செயலும் வேறுபட்டால் இந்த உலகத்திலிருந்து நீ வேறறுக்கப்படுவாய். உன் பேச்சில் என்றுமே கஞ்சத்தனம் இருக்கட்டும். உலகத்தோடு நீ பேசும் வார்த்தைகளை விட உன்னோடு நீ பேசும் வார்த்தைகளே உன்னை உருமாற்றும். நீ மாற வேண்டும். நீ உன்னை மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். உன்னில் உருவாகும் மாற்றம் கோடி வாழ்வின் ஏற்றமாய்க்கூட மாறும் அல்லவா? நான் இப்பொழுதெல்லாம் என் வாழ்வில் ஒவ்வொரு அம்சத்திலும் வரம்பற்ற செல்வத்தை எளிதாகவும் சிரமமின்றியும் ஈர்த்து கொண்டிருக்கின்றேன் என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இரு. உன்னால் நிச்சயம் உனக்கு தேவையான, உன் வாழ்விற்கு தேவையான செல்வத்தை ஈர்த்து கொள்ள முடியும். தொடர்ந்து 48 நாட்களுக்கு நான் சொன்ன விஷயங்களை எல்லாம் பின்பற்றி வா. உனது காரியம் நிச்சயமாக நிறைவேறும். நீ சாதிப்பதற்காக பிறந்த குழந்தை. அதில் உனக்கு ஏற்படும் அத்தனை போராட்டங்களையும் முருகனின் நாமத்தை சொல்லி வெற்றி பெற்றிடு. நீ நிச்சயம் வெல்வாய். நானும் முருகனும் உன்னை வெற்றி பெறச் செய்வோம். இந்த உலகில் நீடித்து வாழும் சக்தி உண்மைக்கு மட்டும்தான் உண்டு. என்றுமே நீ உண்மையாக இருக்க பழகிக்கொள். நீ யாரையும் ஏமாற்றக்கூடாது. மற்றவரும் உன்னை ஏமாற்றுவதற்கு சந்தர்ப்பத்தை நீ கொடுக்கவும் கூடாது. எப்பொழுதும் எந்த நொடியும் எதிலும் விழிப்புடன் இருக்க வேண்டும். நீ யாரையாவது ஏமாற்றும் போது ஒன்றை மட்டும் நீ நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு நாள் நீயும் ஏமாற்றப்படுவாய். இது நிதர்சனம் பிள்ளையே. மொத்த உலகமும் நீ செய்யும் காரியத்தை உன்னால் முடியாது என்று சொல்லும்போது ஒருவேளை முடியலாம் என்று மெல்லியதாக உனக்குள் கேட்கும் குரல்தான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நான் உனக்கு கொடுக்கும் நம்பிக்கையாகும் என்பதை புரிந்து கொள். வாழ்க்கையில் எத்தனையோ பெரிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இவையெல்லாம் வந்தாலும் உன்னை ஊக்கப்படுத்த உன்னால் மட்டுமே முடியும். உன்னால் முடியும்னு சொல்கிறதுக்கு ஒரு உறவு உன்னோட இருந்தாலே போதும். உனக்கு ஏற்பட்ட தோல்வி அனைத்தும் வெற்றியாக மாறும்னு நீ நினைக்கிற இல்லையா? அப்படிப்பட்ட உறவாக உன் அப்பன் முருகனை என்றென்றும் நினைச்சுக்க, கெட்டியா பிடிச்சுக்க. தலையெழுத்தை மாற்றும் திறமை இங்கு யாருக்கும் இல்லை. எது நடக்குமோ அது நடந்துதான் ஆகும். ஆனால் அதையெல்லாம் கடந்து வர இறை சக்தி நிச்சயம் தேவை. ஒரு விஷயத்தை உன்னால் கனவு காண முடியும்னா அதை உன்னால் செய்யவும் முடியும் தானே? நீ செய்ய ஆசைப்படுற விஷயத்துக்கான தகுதிகளை வளர்த்துக்க. நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும். வாழ்க்கை ஒரு பயணம்தான். நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இரு. இன்பம் வந்தாலும் ரசித்துக்கிட்டே இரு. துன்பம் வந்தாலும் சகிச்சு போயிடு. யார்கிட்டையும் சொல்லி அழாத. என்ன தவிர எங்கேயும் எந்த இடத்துலையும் தேங்கியும் இருக்காத. தேங்கினா துயரம்தான் உன்னை வந்து சேரும். வருத்தப்படுறதால எதுவும் மாறாது. இருக்கிறத தான் இழக்கவும் நேரிடும். அதனால் எங்கேயும் எந்த இடத்துலையும் அழ நினைக்காத. நிற்காமல் நதியைப் போல் வளைந்து நெளிந்து இலக்கை அடையும் வரை ஓடிக்கொண்டே இரு. நீ மற்றவருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் எல்லாரும் உன்னை பாராட்ட தான் செய்வாங்க. ஒரு சிறிய தவறு ஒரு நாள் செய்து தான் பாரு. உன்னை தாக்க ஒரு பெரும் படையே திரண்டு வரும். இது உண்மைதானே? என்ன செய்தாலும் இவங்க நம்மளை விட்டு போக மாட்டாங்கன்னு தொடர்ந்து அலட்சியம் காட்டுற உறவுகள் உனக்கு தேவையே இல்லை. அப்படிப்பட்ட உறவுகள் உன்னிடம் வந்தாலும் தள்ளியே இரு. அப்படிப்பட்ட உறவுகள் மீண்டும் உன்னிடம் ஒட்டிக்கொள்ள ஆசைப்பட்டாலும் யாரையும் நம்பாதே என்று பல முறை உனக்கு சொல்லியுள்ளேன். நீ இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் கஷ்டத்தில் இருந்து பிழைக்க விரும்பினால் நீ உழைக்கவும் விரும்பித்தான் ஆக வேண்டும். இறையை தேடு. அதோடு
இறைவனையும் நீ தேட வேண்டும். நிறைகளை பேசு, ஆனால் நிறைய மட்டும் யாரிடமும் பேசாதே. கேட்பவரிடம் சொல், சொல்பவரிடம் கேள். பெரியோரை வணங்கு, சிறியோரை வாழ்த்த தொடங்கு. இதையெல்லாம் உன்னுடைய வாழ்வை உயர்த்தும் உன்னதங்கள் ஆகும். சொந்தம்னு சொல்லிக்க பல பேரும் இங்கே இருக்காங்க, ஆனால் நான் தனியாகவே தானே வாழறேன் சாயப்பான்னு ஏனோ சொந்தங்கள் எல்லாம் சொந்தம்னு சொல்லிக்க மட்டும்தான் எனக்கு இருக்காங்கன்னு என்னிடம் சொல்லி அழற. நீ கஷ்டப்படுற காலத்துலேயும் உனக்கு உதவியாக யார் இருக்காங்களோ அவங்க தான் உன்னுடைய உண்மையான சொந்தங்கள்னு புரிஞ்சு அதுக்கு தகுந்தபடி உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி செல். ஒன்றை பெறணும்னு நினச்சிட்டா இறுதி வரைக்கும் போராடித்தான் ஆகணும். சொந்தங்கள் மூலமாக இடையில் வர சிறு சிறு பிரச்சனைகளை எல்லாம் ஒதுக்கி வை. விளைவுகளையோ அதில் ஏற்படும் தோல்விகளை பற்றியோ எப்பொழுதுமே கவலைப்படாத. இன்று கந்த சஷ்டி, கந்தனின் முருகவேலை தொட்டுவிட்டாயா? விரைவில் என் செல்வம் உன்னை வந்தடைய வழியை காண்பிப்பேன். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.